Hi friends, welcome to உணவே உனக்காக. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெண்டைக்காய் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அது செய்யறதுக்கு நான் வந்து ஒரு 8 வெண்டைக்காய் எடுத்துங்க வாஷ் பண்ணி நல்லா ஒரு கிளாத்ல தொடச்சிட்டு இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய் நீல வாக்குல அரிஞ்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேங்க. கடுகு கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கிரேவிக்கு ஆட் பண்ணுறதுக்கு தயிர் எடுத்து நல்லா அடித்து வச்சுருக்கேங்க. மசாலாவுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடான ஒன்று எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச ஒன்று நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வெண்டைக்காய் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க. பாருங்கள் கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காய் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இதே பேனில் எண்ணெய் விட்டு நம்ம கிரேவி பண்ணிக்கலாங்க. ஆயில் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து கடுகும் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். மசாலா ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. கிரேவிக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது கிரேவி ஓரளவு குக் ஆகிடுச்சுங்க. நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருங்க. அது குக் ஆகட்டும். இப்போ நம்ம வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. லாஸ்ட்டில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.